ஏண்டா ஏண்டா பசிக்குதா பசிக்குதா? அங்க எந்த வீதியில இருந்து வந்திருக்க நீ? இங்க பாரு, எந்த வீதியில இருந்து வந்திருக்க? பதில் சொல்லு. டேய், எங்க வீட்லயே இருந்துக்கிறியா? சரி, அங்க எங்க வர? இங்க வா தங்கா. எங்க வர? வேணுமா? மம்மு வேணுமா? வண்டி மேல எதுக்கு ஏறி? இறங்கி வா. அம்மா இங்க வச்சிருக்க, வா. இறங்கி வா. பயமில்லாம வந்திருக்கியடா தம்பிய. 3 வீதி தாண்டி வந்திருக்கானுங்க நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டு குட்டீஸோட இருந்துக்கிறன்னு சொல்லுவான். பாருங்க, சாப்பிட்டோன்னு படுத்துக்குவான். நல்ல சரியான பசியோட வந்திருக்கான். பேரும் தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த டைம் ஆனா வந்துடுறான். கரெக்டா 10 மணி ஆனா நம்ம வீட்டுக்கு தான் வர்றான். வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடுங்க, எனக்கு பசிக்குதுன்னு உரிமையோடய கேக்குறான். அங்க புள்ள அங்க சாப்பிட்டு முடிச்சோடனே பேசுவான் பாருங்க, நல்லா பேசுவான். நாம என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் ஆன்சர் கரெக்டா கொடுப்பாரு சாரு. ஏனுங்க சாரு? 3 வீதி தாண்டி வராரு. அவங்க வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாரம்மா, நம்ம வீட்டுக்கே தான் வராரு. காரணமெல்லாம் இருக்குங்க. அம்மு பாக்குறதுக்காக தான் வர்றது சாரு. என்னங்க அப்படிதானே? சரி சரி, சாப்பிட்டு கிளம்பிடுங்க. ஏன்னா இங்கே சச்சின் ரோசி எல்லாம் இருக்கிறாங்க. உங்களை அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரியா? சாப்பிட்டியதங்க? சாப்பிட்டியடா? ஓகே. என்ன இங்க இருக்கலாம்னு ஐடியா பண்றியா? டேய் சின்ன பையா, இங்க இருக்கலாம்னு ஐடியா பண்றியாடா? இங்க இருந்துக்கிறியா? உங்க வீட்டுக்கு போகலையா நீ? பாருங்க, அவன் போகலின்னு இங்கேதான் இருப்பான். போகலையே நீ? கதவு திறந்துதான்டா இருக்கு, பாரு. போகலையே நீ? இங்க இருந்துக்கிறியா? எங்க வீட்லயே இருந்துக்கிறியா? போகலையே வீட்டுக்கு? சரி சாமி. ஆனா இவனுக்கு ஏத்துக்க மாட்டானுங்க. ஏத்துக்க மாட்டானு இடிமையில உன்னைய. நீ வா, இந்த டைமுக்கு வா. சரியா? இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன். நீ சாப்பிட்டு கிளம்பிடுதங்க. என்னை பாரு, சாப்பிட்டுட்டு கிளம்பிடு. போ. பாய். நாளைக்கு வா. சரியா?